கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆஸ்வதிக்கப்பட்டதான வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஊழியத்துக்காக, சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தின் நன்மைக்காக, சேமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஃபோன் பண்ணலாம், எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தி வேளை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக என்று ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாத ஆசீர்வாதத்துக்காக நாம் தியானித்து வருகிறதான காரியம் என்ன பாருங்கள். ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி நாம் என்ன செய்து வருகிறோம், பார்த்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு கர்த்தர் நியாயம் செய்வார், யாருக்கு ஆண்டவர் நியாயாதிபதியாக இருப்பார், யாருக்கு நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்து வருகிறோம், பார்த்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை. தொடர்ந்து இந்த செய்தி வேளையை நீங்கள் பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை. புதன்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு இந்த செய்தி வேளை வருகிறது. வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிறதான இந்த செய்தி வேளை. இதிலே நீங்கள் உற்சாகத்தோடு இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. இந்த மாதத்திலே நாம் தியானித்து வருகிறதான தலைப்பு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிப்போம். ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிப்போம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம். வாசிப்போம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம். வாசிங்க. 15வது வசனம். கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். இதிலே நாம் தியானித்து வருகிறதான வார்த்தை என்ன? கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும். யாருக்கு ஆண்டவர் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார். பழிக்கு பழி வாங்காத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வருகிறோம், பார்க்கிறோம். 3வது வாரத்தில் பார்த்தோம். நாம் நம்முடைய குறைகளை அறிக்கை செய்தால் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், நியாயம் செய்வார் என்று சொல்லி நாம் என்ன செய்து வருகிறோம், பார்த்துருக்கிறோம். இந்த 4வது வாரத்தில் நாம் பார்க்கக்கூடியது ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யிருக்கிறோம், பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். தலைப்பு வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தி வேளையில் நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. வார்த்தையை கேட்குற ஒருவரும் ஆண்டவரே அப்பா கெட்டு போகக்கூடாதையா. ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய திருவசனம் அவருடைய இருதயத்தில் எழுதப்படட்டும் ஐயா. என் நாவு விரைவாக எழுதுகிறனுடைய எழுத்தாணி என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்கள் பயன்படுத்தணுமே. உடைய வார்த்தையை சொல்ல, உடைய பரிசுத்த எழுத்தை சுமக்க எவ்வளவேன்னு தகுதி இல்லைப்பா. நீங்கள் பேசுங்க கர்த்தாவே. தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தாவீது பக்தன் சொன்னதான வார்த்தை என்ன வார்த்தை பாருங்க. கர்த்தர் எனக்கு நியாயாதிபதியாக இருந்து அப்படின்னு வாசிக்கணும். ஆண்டவர் யாருக்கு நியாயம் செய்வார், யாருக்கு நீதி செய்வார், யாருக்கு நியாயாதிபதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்து வருகிறோம். இந்த 3வது வாரத்தில் ஆண்டவர் நமக்கு நியாயாதிபதியாக இருக்க வேண்டுமானால் நாம் யாராக இருக்கணும்? ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யணும்னா, ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு அநியாயம் நடக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய அக்கம் பக்கத்தில்,
உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதத்தில் உங்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறதோ, ஒருவேளை நீங்கள் பேசாத எதை பேசுனீங்கன்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் செய்யாத தவறை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாசையாக இருக்கிற அந்த நாட்களில் என்னுடைய தலைமை போதகர் பாஸ்டர் அதாவது சேகர் நல்லதம்பி ஐயா அவர்கள் இருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் அந்த பைக்கை பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இப்போவும் இருக்குது, எனக்கு அந்த பைக்கு வச்சுருக்கிறேன். அந்த பைக்கை பயன்படுத்திகிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நீங்கள் இத்தனாம் தேதி கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அதில் நீங்கள் அந்த நாளில் வரணும், அன்னைக்கு கேஸ் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபோனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது, ஆமாம் நீங்கள் வரணும், சேரன் மாதேவி கோர்ட்டில் இத்தனாம் தேதி உங்களுக்கு அந்த இது இருக்கிறது, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நல்ல கவனிங்க, எனக்கு தந்த அந்த வண்டி நம்பரை என் பேரை யாரோ கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். நான் கரெக்டாக புக் வச்சுருக்கிறேன், நான் சரியாக என்ன வச்சுருக்கிறேன், அந்த இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறேன், ஹெல்மெட் போட்டிருக்கிறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த தவறு யாரோ ஒருத்தங்க தவறு செஞ்சுட்டு சரியாக என் நம்பரையும் என் பேரையும் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். இது யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அந்த நாளெலாம் இந்த அளவுக்கு சிசிடிவி கேமரா இதெல்லாம் கிடையாது. அந்த நாட்களில் எனக்கு செய்தி வந்திருக்கு, நீங்கள் வரணும்னு. நான் அங்கேருந்து போனேன், அங்கே போய் கேட்டேன், நான் இப்படி வரலையே, அந்த நாள் நான் ஊர்லேயே இல்லையே, எப்படியா அது வந்துச்சு? இல்லையே, நான் பார்த்தனே, ஒரு பையன் வந்தானே, அவன் தானே அந்த நம்பர் கொடுத்தான், அவன் தானே இந்த பேர் கொடுத்தான் அப்படின்னாங்க. என்னையை பார்த்து நான் தானா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட, ஏட்டேன் நீங்கள் இல்லையே பிரதர் அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் நிற்க வேண்டிய நிலைமை இருந்தது. யோசிச்சு பாருங்க, செய்யாத தவிர செய்ததாக என்ன செய்யப்பட்டான். இதுதான் காலம். இன்றைக்கி நிறைய பேர் உங்களிடத்தில் அந்த பழியை என்ன செய்வாங்க, சுமத்துவாங்க. நீங்கள் செய்யாத தப்பை செய்ததாக சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த வழியாக போயிருக்கலாம், நம்ம மேலே பயங்கரமான தீமையை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பண்ணாத காரியத்தை, உங்களுடைய வருங்காலத்தையே கேவலப்படுத்துகிற மாதிரியான காரியத்தை செய்வாங்க. உங்களை அசிங்கமாய், அவலட்சணமாய், தீட்டாக, அருவருப்பாக உங்களை அநேகர் நினைக்கிற விதமான அநேக தீமையான மொழிகள் உங்கள் மேலே பொய்யாய் சாட்டப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு நியாயாதிபதியாக இருப்பார். உங்களுடைய நீதியை வெளிச்சத்தை போல கர்த்தர் கொண்டு வருவார். நியாயத்தை பட்ட பகலை போல கர்த்தர் கொண்டு வருவார். அவரால் முடியும் ஐயா, அம்மா, அவரால் முடியும். உங்கள் மகன் மேலே இருக்கிற அந்த கெட்ட பேரை மாற்ற ஆண்டவரால் முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. ஆபிரகாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஈசாக்கு சந்தோஷம், புன்னகை என்று அர்த்தமா, அவர்களுக்கு தகப்பன், அவருடைய ஆண்டவர், சந்தோஷம். ஆனால் யாக்கோப் என்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், நான் யாக்கோபின் தேவன் சொன்னாரியா. ஏன் தெரியுமா? அவன் பேரோட தான் பேரை கூட்டிக்கிட்டாரு. ஏன்னா அவன் மேலே இருக்கிற எல்லா நிந்தனையும், அவனுடைய குறைகளையும், அவனுடைய குற்றங்களையும், அவன் மேலே இருந்த தப்பை எல்லாத்தையும் யாரு தான் மேலே நினச்சிக்கிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி செய்த தவறையே ஏற்றுக்கொள்வார்களானால், ஒருவேளை நீங்கள் செய்திருக்கிறீங்களோ, இன்றைக்கி மனக்கசந்திருக்கலாம், நீங்கள் செய்யாமல் உங்கள் மேலே தீமையாக சாட்டியிருக்கலாம். செய்தியை கேட்குறவங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ மனக்கசந்து விடாத, தீமையான சில கெட்ட முடிவுக்கு போயிடாத. இனிமேல் நான் உண்மையாக இருந்து என்ன பண்ண போகிறேன், இனிமேல் நான் பரிசுத்தமாக இருந்து என்ன பண்ண போகிறேங்கிற முடிவுக்கு நீ வந்துடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, முடிவு பரிந்து நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு நாள் உன் உண்மையை நீ இழந்து விடக்கூடாது, உன்னுடைய பரிசுத்தத்தை நீ இழந்து விடக்கூடாது. எல்லாரும் என்ன அசுத்தம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஏன் இனிமேல் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி பாவத்துக்குள்ளே விழுந்து போயிடாத. கர்த்தர் உனக்கு நேராக இந்த வார்த்தை அனுப்பியிருக்கிறார். சகோதரியே, அம்மா, ஐயா, உங்களுக்காக அந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொய்யே சொல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் என்ன கண்டேன் திரும்பிடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இனிமேலும் நீங்கள் மெய்யத்தான் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை,
நீங்கள் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அதை விசுவாசித்து வசனத்துக்கு நடுங்கி பாருங்கள், செவி கொடுத்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அருமையான ஒரு சம்பவத்தை வாசிக்க போகிறோம். தாவீதுக்கு ஆண்டவர் நியாயாதிபதியாக இருந்தார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் யாராக இருக்க விரும்புகிறார் பாருங்கள், நியாயாதிபதியாக இருக்க விரும்புகிறார். அவர் நியாயாதிபதியாக இருக்கிறதுக்கு விரும்புகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தர் ஆண்டவர் யாருக்கு நியாயாதிபதியாக இருப்பார் என்று பார்க்க போகிறோம். முதல் வாரத்தில், 2வது வாரத்தில், 3வது வாரத்தில் நம்ம என்ன செய்துட்டோம், பார்த்துட்டோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான காரியம் பாருங்கள், ஆண்டவர் யாருக்கு நியாயாதிபதியாக இருப்பார். வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 16வது அதிகாரத்தை பாருங்கள். 16வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தையை பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களில் எல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக. அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. முகதாட்சிணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயத்தை தாறுமாறாக்கும். நீ பிழைத்து உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கு ஆண்டவர் நியாயம் செய்வார்? நான் வாசித்த வசனத்தில் நீங்களும் நானும் யாராக இருக்கணும் பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநியாயத்துக்கு துணை போகாதவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. தேவன் உங்களிடத்தில் இதை என்ன செய்கிறார் பாருங்கள், எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, இவங்க அநியாயம் செய்ததில்லை, இவங்க யாருக்கும் அநியாயம் செய்ததில்லை, இவங்க யாருக்கும் கேடு செய்ததில்லை, யாருடைய வாழ்க்கையும் கெடுத்ததில்லை, யாருக்கும் குழி தோண்டுனதில்லை. ஆனால் இவங்களுக்கு அநியாயம் நடக்கு. ஏன் தெரியுமா? அநியாயம் செய்தவர்களுக்கு இவங்க கூட்டாளியாக இருந்திருக்கிறாங்க, இவங்க துணை செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் நடந்த சில சம்பவங்களுக்கு இவங்க உதவி செய்தாங்க அப்படின்னு கேட்டால் மிகுந்த கொடூரமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இலங்கை தேசத்தில் நடந்தது பயங்கரமான போர், யுத்தம் நடந்தது. அப்போ எல்லாம் என்னடா இப்படி ஜனங்கள் கொல்லப்படுறாங்களே, இப்படி அழிக்கப்படுறாங்களே. பச்சை பிள்ளை பால் குடிக்கிறதற்காக தன் தாயினுடைய மார்பில் முட்டுகிறது. தாயோ செத்தவளாய் கிடக்கிறார். பிணத்தின் மேல் தன்னுடைய பசி ஆற்றுகிறதற்கு தாயின் மார்பில் முட்டி கொண்டிருக்கிறது பச்சிளம் குழந்தை. இந்த கொடூரமான ஃபோட்டோக்களை, வீடியோக்களெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இதை இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சி அவங்க என்ன செய்கிறதில்ல பாருங்கள், ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யுத்தம் நடந்ததற்கு சில ஆயுதங்களை இவங்க தான் கொடுத்தாங்க, ஒத்தாசை பண்ணினார்கள். அநியாயம் செய்த அந்த அரசாங்கத்துக்கு இந்த கட்சி, இந்த அரசாங்கம் தான் உதவி செய்தது. இவங்க கொல்லலை, ஆனால் அநியாயம் செஞ்ச கொன்னவனுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் அந்த கட்சியை நிறைய பேர் என்ன செய்கிறதில்ல, ஏற்றுக்கொள்கிறதில்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநியாயத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, துணை போயிருக்காங்க. அநியாயம் செய்யலை, ஆனால் அநியாயம் செய்தவங்களுக்கு துணை போயிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீதி செய்ய வேண்டும். நீ நீதிமானுக்கு ஒரு கேடும் என்ன செய்யாது, வராது கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் நீங்கள் அநியாயம் பண்ணுறவங்களுக்கு என்ன செய்யாதீங்க, துணை போகாதீங்க. நீங்கள் அநியாயம் பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கலாம், நீங்கள் கொலை செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் அடுத்தவங்க வாழ்க்கைக்கு எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் இவங்க கூட நீங்கள் சப்போர்ட் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. நீங்கள் அவங்களுக்கு துணை போகக்கூடாதுயா. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி அநேகர் அதான் செய்கிறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? இன்றைக்கும் கொலை குற்றம் சாட்டப்படுகிற நபர்கள், அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்படுகிறது. இதில் யாருக்கு பயங்கரமான தண்டனை உண்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? கொலை செஞ்சவனுக்கு கூட பயங்கர தண்டனை கிடையாது. ஆனால் அந்த கொலை செய்கிறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தான் பார்த்தீங்களா, ஒருத்தன் திட்டம் போட்டான் பாருங்கள். இத்தனை மணிக்கு இங்கேருந்து வருவார், இப்போ நீ போகணும், இத்தனை மணிக்கு நீ கொன்றலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு பிளான் போட்டு கொடுத்தான் பாருங்கள். அவனுக்கு தான் பயங்கர தண்டனை இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் கோர்ட்டில். ஏன் அப்படின்னு கேட்டால்,
துணை போகிறவர்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் அநியாயத்துக்கு என்ன செய்யக்கூடாது பாருங்கள், துணை போகக்கூடாது. லஞ்சம் வாங்கிறதுக்கு நீங்கள் துணை போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, துணை போகக்கூடாது. இன்றைக்கி அநேகர் துணை போகிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும், அவங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, துணை போகிறாங்க. நல்ல கவனிங்க. எங்களுடைய பாஸ்யா அவர்கள், பாஸ்டர் சேகர் நல்ல தம்பி ஐயா அவர்கள், அல்லேலூயா ஜெபத்துடைய தலைமை ஸ்தாபகர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க ஊழியத்தின் நாட்களில் ஒரு குடும்பத்தில் ஒரு பாவம் நடந்தது. கவனிங்க. அந்த பாவத்தை அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. உண்மையான அவங்களுக்கு தெரியல. அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த குடும்பத்தில் பயங்கரமான வாதை. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார். ஆமாம், அவங்க அந்த பாவத்தை செஞ்சுருக்கிறாங்கன்னு. நல்ல கவனிங்க. அந்த செய்த அந்த குடும்பத்தாரை, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பாவம் செய்த அந்த நபரை அழைத்து பயங்கரமாக அவங்கள கண்டிஷன் பண்ணாங்க, கடிந்து கொண்டாங்க, அவங்கள திட்டுனாங்க. அவங்கள சில சபையில் ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களுக்கு அவங்கள முன்னுரிமைப்படுத்தினதை நிறுத்தினாங்க. இது சபையில் அநேகருக்கு கேள்வி ஆயிற்று. ஏன் இவங்கள அப்படி வச்சுருந்தாங்களே, ஏன் இப்போ இப்படி முன்னிலைமைப்படுத்தலை அப்படின்னு கேள்வி ஆயிற்று. அப்போது ஐயாவையே நேசித்தாலும் ஆனால் பிடிக்காதவங்க சிலர் இருப்பாங்க பாருங்கள், ஏதாவது குறை சொல்கிறவங்க. அவங்க இதை சாதகமாக்கிட்டாங்க. சாதகமாக்கி ஐயா திட்டுறதை பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி அந்த குடும்பத்திட்ட போட்டு காட்டுறாங்க. பாருங்கள், உங்கள் பாஸ்டர் உங்களை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு போட்டு காட்டுறாங்க. நல்லா கவனிங்க. போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டுறதுல என்ன லாபம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவங்க பாவம் செஞ்சாங்களா இல்லையா, அதான் முக்கியம். அவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதான் முக்கியம். கடிந்து கொண்டவங்க நல்லவங்களா, உங்களை இப்படி கடிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாருங்கன்னு போட்டு காட்டுறாங்க பாருங்கள், இவங்க நல்லவங்களா. ஆனால் மக்களுக்கு யார் நல்லவங்க தெரியுமா, இந்த ரெட்டை வேடம் போட்டவங்க தான் நல்லவங்க, துணை போகிறவர்கள் தான் நல்லவங்க. ஆனால் நீங்கள் நானும் யாராக இருக்கணும் தெரியுமா, துணை போகிறவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஏரோது என்கிற ராஜா இருந்தான். அவனுடைய மனைவியை விட்டு அவனுடைய சகோதரனுடைய மனைவியை அவன் என்ன செய்தானா பாருங்க, எடுத்துக்கொண்டான். அவனை கொன்று எடுத்துக்கொண்டான். அப்போது யோவான் ஸ்நானகன் என்கிற ஊழியக்காரர் போய் அவனை சொல்கிறாரு, நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ எடுத்துக்கொண்டாய். கடிந்து கொள்கிறார். நாட்டோட ராஜா அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசிச்சு பாருங்கள், இந்த யோவான் அதாவது அந்த ஸ்நானகனுக்கு எவ்வளோ ஊழியம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் பாவம் செஞ்சோன்னா அந்த பாவத்தை என்ன செய்கிறார் பாருங்கள், கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறது கிடையாது, கடிந்து கொள்ளுகிறது கிடையாது. ஏன்னா தசமாக கொடுக்க மாட்டார், கடிந்து கொள்வது கிடையாது, சபைக்கு வர மாட்டார், கடிந்து கொள்வது கிடையாது, காணிக்கப்பட மாட்டார், கடிந்து கொள்வது கிடையாது, மதிக்க மாட்டார். ஏறம் சொல்கிறது, கடிந்து கொள்ளுகிறதை கவனித்து நடக்கிறவன் கனமடைவான். நீங்களும் நானும் கடிந்து கொள்றதை விட்டுறக்கூடாதியா. பாவம் செய்கிறவங்கள கடிந்து கொள்றதை விட்டுறாதீங்க, துணை போகாதீங்க தயவு செய்து. இன்றைக்கி அநேகர் துணை போகிறாங்க. நீங்களும் நானும் துணை போகக்கூடாது. வேதத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நேசித்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். வாசிப்போம், 1 சாமுவேல் 3வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். அதில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கிங்களா? திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் சாமுவேல் என்கிறதான தீர்க்கதரிசி அவருடைய குடும்பத்தை குறித்து மட்டுமல்ல, ஏலியினுடைய குடும்பத்தை குறித்து சில சம்பவங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். வாசிங்க, 1 சாமுவேல் 3வது அதிகாரம், வாசிப்போம். 12வது வசனத்திலிருந்து, நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் என்ன செய்கிறேன், போகிறேன். ஆண்டவர் சாமுவேல் மூலமாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். ஏலி என்கிற ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் செய்கிற தவறு, துன்மார்க்கம், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். நல்ல கவனிங்க, யாருக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கத்துக்கு துணை போன தகப்பனுடைய குடும்பத்துக்கு. துன்மார்க்கம் செய்தவர்கள் ஏலியினுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அந்த குடும்பத்துக்கே நியாய தீர்ப்பு வந்ததுக்கு காரணம் ஏலியின் பிள்ளைகள் கிடையாது, ஏலியின் பிள்ளைகளுக்கு துணை போன ஏலி.
அவங்க செய்த பாவத்தை அடக்கவில்லை, கடிந்து கொள்ளலை. இன்றைக்கும் நிறைய தாய் தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற பாவத்தை என்ன செய்கிறதில்ல? கடிந்து கொள்றதில்லை. நல்லா கவனிங்க, எச்சரிக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப பையன் திருமணம் முடிக்க போகிறான், அவன் விரும்பி முடிக்க போகிறான். இந்த தாய் தகப்பன் வந்து சொல்கிறாங்க, நான் உடனே கேட்டேன், நீங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லையே, நீங்கள் அப்படி மனம் போல் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அதுக்கு வருந்தி என்ன வாசம் செய்ய ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகள் இப்படி ஆகிட்டு அவங்க வருங்காலம் நல்லா இருக்கணும், மனம் போல் வாழ்ந்து கெட்டு போயிடக்கூடாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மனங்கசிந்து அழலாம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் என் பிள்ளை வாழ்க்கையை ஆசிர்வதிங்கன்னு. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஊழியக்காரர் மகா இப்படி, இந்த விசுவாசினுடைய மகன் இப்படி அப்படின்னு அடுத்தவங்களே என்ன செய்கிறாங்க? தன்னுடைய குறைய, தன்னுடைய மகன் செய்த தவறை என்ன செய்யலை பாருங்கள், கடிந்து கொள்ள விரும்பலை, அடுத்தவங்ககிட்ட தான் துணை போகிறாங்க. ஐயா, இன்றைக்கி நிறைய பேர் நாம் இப்படி தான் இருக்கோம். துணை போகிறவங்களாக இருந்தால் கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முடியாது? நியாயம் செய்ய முடியாது, நியாய தீர்ப்பு தான் செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஏலி நிமித்தம் ஏலியின் குடும்பத்துக்கே நியாய தீர்ப்பு வந்தது. காரணம், துன்மார்க்கத்திற்கு துணை போனார்கள். நல்ல கவனிங்க, யாக்கோபு என்கிறதான அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் யார் தெரியுமா? கடிந்து கொள்ளுகிறவன். நீங்களும் நானும் கடிந்து கொள்ளுவர்களாக இருப்போம், துன்மார்க்கத்துக்கு துணை போகாதவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் நீதி செய்ய வேண்டும். ஒரு நாளும் தன்னுடைய நீதியை விட்டு விடக்கூடாது. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு நீதியும் நியாயத்தையும் செய்வானே ஆகில் அவன் தன் துன்மார்க்கம் மன்னிக்கப்பட்டு அவன் தன்னுடைய நீதியினால் பிழைப்பான் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் வாசித்திருக்கிறோமே. நாங்கள் ஒரு நாளும் அநீதி செய்யக்கூடாதப்பா, நாங்கள் அநீதிக்கு துணை போகக்கூடாது. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்து வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.